என் நெஞ்சில் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய இரவு. நான் உங்கள் ராஜா, துபாயிலிருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹோர்லண்ட்ஸ். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு. ஸோ நேராக இருக்குது பார்த்தீங்களா மெட்ரோ ஸ்டேஷன், அதுதான் வந்து அபுபக்கரல் சித்திக் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அங்கேருந்து நேராக இறங்கி இப்படி வந்திருக்கேன். ஸோ இந்த ஏரியாவை பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சனா ரெஸ்டாரண்ட், இந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே இருக்குது. பொதுவாக இது வந்து சின்ன தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டே வரேன், பார்க்கலாம். இங்கே வந்து சைஃப் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஹோர்லண்ட்ஸ் ஏரியாவுக்கு வரவங்க வந்து இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ரெஷ் மில்க் டீ 1 கிராம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 150 ஆயிடுச்சு. பட் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு 2 கிராம் தான் கிடைக்கும், சரிங்களா, ஃப்ரெஷ் மில்க் டீ துபாயில். பட் இங்கே ஸ்பெஷலாக 1 கிராமுக்கு கொடுக்குறது வந்து 1.5 கிராம் கொடுக்குறது நல்ல விஷயம். அதை நான் ஜஸ்ட்டு பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கடையை வேணும்னா கொஞ்சம் கிட்ட போய் ஒரு வியூ காட்டிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், டீ நிறைய மக்கள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நல்லாயிருக்கும், நானும் குடிச்சிருக்கேன். ஸோ இந்த கடைக்கெலாம் போக டைம் இல்லை, உங்களுக்காக காட்டலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ பார்த்துட்டீங்களா, ஃப்ரெஷ் மில்க் டீ 1.5. அண்ட் அப்படியே போகலாம். அப்புறம் இந்த குரம் சாயில் ரோஸ் மில்க் எவ்வளோன்னு பார்ப்போம். भैया ना ये रोज मिल्क कितना है? 2 ग्राम है. ओके, रोज मिल्क 2 ग्राम. आपका नाम क्या है? शबीर. हाय बोलो. ஸோ இந்த டீ ஷாப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு சின்ன பள்ளிவாசல் இருக்குது பாருங்கள். ஹோர்லண்ட்ஸ் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக பகலில் வந்து எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ எதார்த்தமாக ஃப்ரெண்டை மீட் பண்ணதால் டக்குன்னு இதை எடுத்து. இந்த ஃப்ரெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜியா. அவரை மீட் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அங்கே தான் வந்து இப்போது பார்க்கணும் டீ ஷாப்பு 1.5 கிராம். அப்படியே ரோட் கிராஸ் பண்ணி இப்படி வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். காரைக்குடி செட்டிநாடு உணவகம் அப்படின்னு ஒன்று வருது. அண்ட் நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இது இருக்குது பாருங்கள், காரைக்குடி செட்டிநாடு உணவகம் இருக்குது. அது உங்கள் பார்வைக்காக. மெனூஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல, நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்க. ஜஸ்ட்டு தான் காட்டிட்டு போகிறேன் இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். கடைக்கு போகிறதுக்கெலாம் டைம் இல்லை. அண்ட் பக்கத்தில் பத்ருதீன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பத்ருதீன் வித்தியாசமாக இருக்குது நேம். ஓகே, அந்த ரெஸ்டாரண்ட்னு தெரியல. ஓகே, ஐபிஎல் மேட்ச் ஓடி ஜஸ்ட் ஃபார் யுவர் வியூ. சூப்பர், சிஎஸ்கே ஆடிக்கிட்டு இருக்கு. கிட்ட போய் ஒரு வியூ எடுத்துடலாமா? ஷார்ட் பட்டாஸ், ஷார்ட் 14, 11 balls, cross 19, 13 balls. Okay, let's go. ஸோ நம்ம இந்த ஏரியாவில் தான் நடந்து வந்தோம். அங்கே காரைக்குடி ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து 24 hours. ஸோ நான் ஃபேமிலி இங்கே விசிட்டில் கொண்டு வந்தப்போ நிறைய இந்த ஏரியாவுக்கு வந்து பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணது மொய்ஸ்னா 4ல். பட் இந்த ஷாப்பில் வந்து ஆஃபர்ஸ்லாம் நல்லாயிருக்கும், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கம்மியாக கிடைக்கும். அது உங்களுக்காக ஒரு பதிவு, ஓகேங்களா? துபாயில் இருக்கிறவங்க
இந்த ஏரியாவுக்கு நியர்பை இருந்தீங்கன்னா இந்த யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 24 லெவல் அண்ட் நீங்கள் வந்து நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா? அண்ட் அடுத்து நம்ம இந்த ரோடு இருக்குல்ல, இப்போ அந்த பக்கம் ரோடில் போய் பார்க்கலாம் என்ன ஷாப்லாம் இருக்குதுன்னு. ஸோ இந்த பக்கம் ரோடுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு 1 to 15 அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே கஃபே ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எந்த கண்ட்ரிதுன்னு தெரியல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கரி எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஓகேங்களா? அது உங்கள் பார்வைக்காக. ஸோ ஐ திங்க் இங்கே வந்து இந்தியன், சைனீஸ், மந்தி எல்லாமே இருக்குது. கிரில்லர், டீ ஸ்பாட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பக்கம் போய் பார்க்கலாம் தமிழ் ரெஸ்டாரண்ட் என்ன இருக்குன்னு. இந்த கரி எக்ஸ்பிரஸ்க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கீங்க, பார்த்தா சூப்பராக இருக்குது, நிறைய பேர் 2 டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேரளா ரெஸ்டாரண்ட் தான். அண்ட் இதுவும் ஐ திங்க் ஸோ கரி எக்ஸ்பிரஸ் கேரளா ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அங்கேருந்து இந்த பக்கம் நடந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நயாப் ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து 7 கிராமுக்கு கிடைக்குதாங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும்னா 7 கிராமுக்கு இங்கே வந்து குடிச்சிக்கோங்க. ஓகே, சூப்பராக இருக்குங்க ஏரியா, நல்லா பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நயாப் ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம அங்கேருந்து வந்தோம். இருக்காங்க. ஸோ பாய் ஹாய் சொல்லிட்டு போகிறாரு. பேசலான்னு பார்த்தா வேகமாக போயிட்டார். இட்ஸ் ஓகே. அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தபாக்கத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து சென்னை ஸ்டைல் கல்யாண பிரியாணி வந்து ஷாப் க்ளோஸ்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போட்டிருக்குங்க. மேபி இது வந்து இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் இருக்குது. நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ஷாப் தான் நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லான ஏரியா. இங்கே வந்து மாடர்ன் கேஃபிட்டேரியான்னு. ஓகே, ஏகப்பட்ட ஷாப், பாடுக்கு பஞ்சமே இல்லை இந்த ஏரியாவில். ஸோ இப்போது அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணி வந்திருக்கோம். இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது. ஸோ இந்த ரோடுக்கு அந்த பக்கமாக ஒரு ரோடு இருக்குது. ஸோ அங்கே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் ரோடுக்கு வந்தாச்சுங்க. அந்த பக்கம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து டீ ட்ரீட் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஜிம்லாம் இருக்குது. 24 hours ஜிம், சூப்பர். அண்ட் இந்த ரோடு வியூ பார்த்துக்குங்க. இந்த ரோடில் ஜஸ்ட்டு முன்னாடி அந்த தமிழ் ஷாப் வந்து இங்கே இருந்தது. நாங்கள் ஃபேமிலியாக இங்கே இருந்தப்போ, விசிட்டில் வந்தப்போ நிறைய ஃபேமிலிலாம் சேர்ந்து இந்த கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடை இப்போ அங்கே இருந்தது, இப்போ அதை மாற்றி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு போயிட்டு நம்ம விசாரிக்கலாம் வாங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு பிஸ்னஸ் அப்படின்னு. ஸோ தாங்க அந்த ஷாப் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் மில்க் டீலாம் அந்த டைமில் வந்துடாமல் குடித்தோம். இப்போ எவ்வளோன்னு தெரியல. அண்ட் இது எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். நேம் பார்த்தீங்கன்னா பராக் கஃபிட்டேரியா. ஓகேங்களா? ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். அந்த பக்கம் இருக்குது என்ட்ரன்ஸ். அண்ட் இதுக்கு பக்கத்தில் ஷாருக் ஜென்ஸ் சலூன் அப்படின்னு ஒரு சலூன் இருக்குது. ஓகே, அது உங்களுக்கு. ஸோ இந்த தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த தமிழ் ஷாப்போட என்ட்ரன்ஸ். பாருங்கள், எல்லா இடத்துலையும் டல்லாக இருந்தாலும் அந்த ஏரியா பிரைட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டுருக்காங்க. தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, மல்டிநேஷ்னல் பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுருக்காங்க. அண்ட் வெரைட்டிஸ்லாம் பாருங்கள் இங்கே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு. ஸோ சூப்பராக இருக்கும். நோம்பு குஞ்சி, மட்டன் சூப், பீஃப் பக்கோடா. அண்ட் உள்ளே போய் விசாரிக்கலாம் வாங்க. ஸோ அஜி, எப்படி இருக்கீங்க? ஷாப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு? முன்னாடி வேறு ஏரியா அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருந்தது, இப்போ இங்கே வந்திருக்கு. எப்படி போய்கிட்டு இருக்கு? ஓகே ஓகே, சூப்பர். ஓகே ஓகே. உங்களுக்கு எந்த ஊர் ஜி? தேனி மாவட்டம் உத்தமபாளையம். ஓகே ஓகே ஓகே. போனது வந்து கீழே. அப்படிங்களா? ஷாப் இப்போ எத்தனை இயராக ரன் ஆகிட்டு இருக்கு நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் ஷாப்? இந்த ஷாப் 6 years தான் ரன் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஷாப்போட டைமிங்கு சொல்லியிருக்கேன். காலையில் 5 மணிலேருந்து 11 வரைக்கும், நைட்டு 11 மணி வரைக்கும். லஞ்ச் மட்டும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். காலையில் வந்து டிஃபன் ஐட்டம், சூப்பர், பரோட்டா, பொங்கல். ஓகே. ஓகே சூப்பர்.
டிஃபன் லஞ்ச் ரெடி. அதே மாதிரி 3 மணிலேருந்து ரெகுலராக டெய்லி வந்து இது நோம்பு கஞ்சி, சூப், மட்டன் சூப்பு டெய்லி 360 தான் கிடைக்கும். அதில் வந்து 1 ரூபா கஞ்சி இருக்கு, 1 ரூபா சூப் இருக்கு, பவுல் கஞ்சி இருக்கு, பவுல் சூப்பு. சரிங்களா? ஈவினிங் வந்து ஒரு 4 மணிலேருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், சிக்கன் பக்கோடா, அதாவது சிக்கன் சமோசா, மெதுவடை, அந்த ஸ்நாக்ஸ் ஐட்ஸ் அப்படின்னா கம்மியா இருக்கு. இப்போ கம்மியா இருக்கு, காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நைட்டு இப்போ வீடியோ எடுத்துருக்கேன். இது டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் போடும். பீஃப் மசாலா, சிக்கன் மசாலா, அப்படி ஏதாவது. இன்னொரு வந்து சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா வந்து டெய்லி 7 மணிலேருந்து 7 மணிலேருந்து 10-10:30 வரைக்கும் சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா ரெகுலரா. கிச்சன் உள்ள மாஸ்டர் அழகாக நம்மளை வெல்கம் பண்ணார். அவர் தோசை சுடுறதை காட்டினார். சின்ன மைக் ஷோவில் அவருடைய நேமான ஊர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அது சரியாக பதிவாகலை. இந்த மாதிரி தங்கமான மாஸ்டர் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் அமையட்டும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அடுத்து இன்னொரு ஓல்டு ஸ்டாஃப் வந்து சிக்கன் பக்கோடா அண்ட் பீஃப் பக்கோடா வந்து நம்ம ஷாப்பில் ஸ்பெஷல் அப்படின்னு காட்டிகிட்டு இருந்தார். அவருடைய நேமும் ஊரும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் மைக்கு ஷோவில் அது பதிவாகலை. ஷாப் எப்படி க்யூட்டாக இருக்கோ அதே மாதிரி அங்கே உள்ள ஸ்டாஃபும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இது வந்து சிக்கன் பக்கோடா. தரமும் சுவையும் நல்லா இருந்ததுன்னா மக்கள் தேடி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு பராக் ரெஸ்டாரண்ட் ஒரு உதாரணங்க. அண்ட் தோசைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான சட்னி அண்ட் சாம்பார் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய மெனு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது உங்கள் பார்வைக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்து வந்தாச்சு. சின்ன ஷாப் தான், நல்லா க்யூட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து தமிழ் மக்கள் அண்ட் மல்டிநேஷ்னல் பீப்புள்ஸ் வந்து இந்த ஷாப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓரளவு இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா எல்லாமே அருமையாக இருக்கும். டீ, ஸ்நாக்ஸ், இப்போதைக்கு லஞ்ச் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் அதுவும் வந்துடும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட் டின்னர் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இது உங்கள் பார்வைக்காக. ஃபேமிலியாக இருக்கும்போது நாங்கள் நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா அதான் முத்தினா ஏரியா, உங்களுக்கு தெரியும். ஸோ முத்தினா ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டான டைரெக்ஷனில் தான் இந்த ஷாப் வந்து இருக்குது. ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும்னா அதுக்காக நான் பதிவு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you. ஸோ முத்தினா ஏரியா அங்கே இருக்குது. ஓகே, நம்ம பராக் ரெஸ்டாரண்ட் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அங்கேருந்து இப்படியே வந்தீங்கன்னா இங்கே தஞ்சை ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்பும் இருக்குது. அது உங்கள் பார்வைக்காக. அதுக்கப்புறம் நம்ம இப்போது முத்தினா ஏரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த தமிழ் பராக் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு நேராக இருக்குது. அங்கேருந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து எண்டில் கூடாரம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் இதுதான் வந்து முத்தினா பார்க். பக்கத்தில் வந்து பாபா சாய்னு ஒன்று இருக்குதுங்க முன்னாடி. அது எங்கே? சாரி, பாபா சாய். அதோ இருக்குது. பாபான்ட்டேன், பாபா சாய். ஓகே, அதான் எங்கள் சூப்பராக இருக்கும்னு நிறைய பேர் வீடியோ போட்டு பார்த்துருக்கேன். ஸோ அது உங்கள் பார்வைக்காக. முத்தினா ஏரியா நல்லா சூப்பராக பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ட்ரீம்லேண்ட் இருக்குது. அது பார்த்துட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட் அங்கே வந்துடும், மெயின் ரோட்லேயே என்ட்ரன்ஸு. அபுபக்கர் சிட்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு லெஃப்டில் போனால் வந்துடும். அண்ட் தமிழ் ரெஸ்டாரண்ட், பராக் ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணுறேன். லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே,